Dear students, already previous videosலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து மாடுலி ஆஃப் எலாஸ்டிசிட்டி எலாஸ்டிசிட்டியில் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஹூக்ஸ்லாம் என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்ட்ரெயின். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெஸ்க்கு என்ன சிம்பிள் நம்ம படித்தோம்? இந்த மாதிரி சிக்மா, ஸ்ட்ரெயினுக்கு இந்த மாதிரி எப்சிலான். ஓகேவா? இப்போ இந்த வேர்ட்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்? சிம்பிள்ஸில் எழுதியிருக்கேன். திஸ் இஸ் ஹூக்ஸ் லா. இப்போ ப்ரொபோஷ்னாலிட்டி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்? ஈக்குவல் டு போடணும். அப்போ ஈக்குவல் டு போடும்போதே ஒரு கான்ஸ்டண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்? இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரெயினை கீழே கொண்டு வரேன். அப்போ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் எ கான்ஸ்டன்ட். ஓகேவா? எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் எ கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் என்னது? மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா? வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினா இதை எழுதணும். இப்போ இதுக்கு யூனிட் பார்த்துடலாம். ஸ்ட்ரெயினுக்கு என்ன கிடையாது? யூனிட் கிடையாது. இட் இஸ் டைமென்ஷனலெஸ் குவான்டிட்டி. ஸ்ட்ரெஸ்க்கு மட்டும்தான் யூனிட் இருக்குது. ஸ்ட்ரெஸ்னால் நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஸ்ட்ரெஸ் இஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஃபோர்ஸ்க்கு நியூட்டன், ஏரியாவுக்கு என்னது? மீட்டர் ஸ்கொயர். மேலே வரும்போது m⁻². ஸோ F/A is also the expression for pressureங்கிறதுனால we give another unit Pascal. Pascal is the unit of pressure. அப்போ SI unit of modulus of elasticity is same as stress. Okay, since strain has no unit. அப்போ SI unit is Newton per meter square or n m⁻² or Pascal. Its dimensional formula எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபோர்ஸ்க்கு டைமென்ஷன் என்னது? mL⁻². ஸோ ஏரியாவுக்கு என்னது? எல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ஒரு எல் கேன்சல் ஆயிரும். கீழே இருக்கிற எல் மேலே போச்சுன்னா l⁻⁻1 t⁻². ஸோ திஸ் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. Now students, in this section we shall define elastic modulus of a given material. Elastic modulus of a given material define பண்ண போறோம். There are three types of elastic modulus. Young's modulus, rigidity modulus, அல்லது அதுக்கு இன்னொரு பேர் shear modulus அப்படிம்போம். இன்னொன்று bulk modulus அப்படிம்போம். First Young's modulus. ஸோ ஒரு ஒயர் அல்லது ஒரு ராடுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோம்னா லென்த் இன்க்ரீஸ் ஆகும், கம்ப்ரஸ் பண்ணோம்னா லென்த் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ யங்ஸ் மாடுலஸில் ரெண்டு டைப்பாக வரும். ஸோ வென் எ ஒயர் இஸ் ஸ்ட்ரெச்டு ஆர் கம்ப்ரஸ்டு, ரேஷியோ பிட்வீன் டென்சைல் ஸ்ட்ரெஸ் டு டென்சைல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். compressive stress to compressive strain அப்படின்னு சொல்லலாம். is defined as Young's modulus. ஓகேவா? அப்போ tensile stress by tensile strain. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா எப்போ எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா லென்த்து, சப்போஸ் அந்த லென்த் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் பை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். இப்போ எப்படி சார் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கன்சிடர் திஸ் இஸ் எ ராட். ஸோ வித்தவுட் லோட் இல்லாமல் இருக்கும்போது ஒரிஜினல் லென்த் எல் அண்ட் இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்னன்னு எடுத்துக்கிறேன்? ஏன்னு எடுத்துக்கிறேன். நவ் பை கிவிங் சம் லோட் இட் இஸ் ஸ்ட்ரெச்டு to some extent. So
ஸோ இந்த அளவு லென்த் என்ன ஆகுது, இந்த இடத்துல இந்த லோடு போட்டதுனால அங்கே லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, del L. ஓகே, அப்போ யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்னா என்னது, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸ்ட்ரெயின் என்னது, சேஞ்ச் இன் லென்த் by original length. Idea clear? How the formula is derived? அப்போ இதை இன்னும் அழகா F by A L by del L இந்த மாதிரி ஃபார்ம்லலாம் நம்ம ப்ராப்ளம்ஸில் பார்க்கலாம். அது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மாலஸ் பல்க் மாலஸ். இது வால்யூமில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதுக்கு பேர் பல்க் மாலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பல்க் மாலஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஸ்ட்ரெஸ் டு த வால்யூம் ஸ்ட்ரெயின். வால்யூம் ஸ்ட்ரெஸ்க்கும் வால்யூம் ஸ்ட்ரெயினுக்கும் இடையே உள்ள ரேஷியோனால் வர்றது பல்க் மாலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆர் ப்ரெஷர் டு த வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இதுக்குரிய ஃபார்முலா. சிம்பிள் பார்த்துக்கங்க, கே. யங்ஸ் மாலஸ்க்கு ஒய்ன்னு பார்த்தோம், பல்க் மாலஸ்க்கு கே. ஸோ இப்போ வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா F1 by del A. ஓகே, சேஞ்ச் இன் ஏரியா. ஸோ இதை தான் சேஞ்ச் இன் ப்ரெஷர்னு கொடுத்துருக்கான். அடுத்து வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது வால்யூம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதை தான் இங்கே நெகட்டிவ் சைன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ ஸ்ட்ரெஸ்க்கு பதிலாக இங்கே del P போட்டுடுறோம், பை ஸ்ட்ரெயினுக்கு பதிலாக del V பை V அப்படின்னு போட்டுடுறோம். இதை இன்னும் இந்த ப்ராப்ளம் செய்யும்போது இந்த V என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி முடிச்சுக்கிடுவோம். ஸோ நெகட்டிவ் சைன் in the equation means that when pressure is applied on the body, volume decreases. ஓகேவா? So the material can be easily compressed if it has small value of bulk modulus. இந்த பாயிண்ட் தான் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். அப்போ வந்து பல்க் மாடுலஸ் கம்மியாக இருந்தால் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த பொருளை நம்ம ஈஸியாக சுருக்கிடலாம், கம்ப்ரஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பல்க் மாடுலஸ் ஸ்மால் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ பல்க் மாடுலஸ் எப்போ சிம்பிளாக கம்மியாக இருக்கும், எஸ் சி பல்க் மாடுலஸ் இஸ் லெஸ் எப்போ த ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் இஸ் மோர். அப்போ ஸ்ட்ரெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா பல்க் மாடுலஸ் என்ன ஆயிரும், லெஸ் ஆயிரும். ஏன்னா ரெண்டுமே எப்படி இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரெயின் வந்து இங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா பல்க் மாடுலஸ் என்னாகும், ரொம்ப கம்மியாயிரும். அப்போ பல்க் மாடுலஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா த ஆப்ஜெக்ட் கேன் பி ஈஸிலி கம்ப்ரஸ்டு. ஸோ இன் அதர் வேர்ட்ஸில் என்ன சொல்கிறான்னா பல்க் மாடுலஸ் மெஷர்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சாலிட்ஸ் சேஞ்ச் இன் தேர் வால்யூம். ஸோ அதனுடைய வால்யூம் குறையிறத அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் என்னது அப்படின்னா பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ் மெஷர்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சாலிட் சேஞ்ச் இன் தேர் வால்யூம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டுடைய வால்யூமை நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது வந்து அப்படியே சுருங்க விடாமல் அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டரை மெஷர் பண்ணுறது தான் பல்க் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறான்னா, இப்போ ஒரு பலூனில் கேஸ் இருக்குது. அப்போ இட் கேன் பி ஈஸிலி கம்ப்ரஸ்டு. அதை ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணிடலாம். அதே சைஸில் ஒரு சாலிடை நம்ம என்ன பண்ண முடியாது, கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அப்போ கேஸ் ஈஸிலி கம்ப்ரஸ்டு தென் எ சாலிட் அப்படின்னு நம்ம வெளிப்படையாக சொல்லுவோம். ஸோ கேஸ் ஹேஸ் லெஸ் பல்க் மாடுலஸ். ஏன்னா ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணிடுறோம்ல. அப்போ தோஸ் மெட்டீரியல் ஹேவ் less bulk modulus can be easily compressed. அப்போ gas is easily compressed means
the gas have small bulk modulus compared to solids அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பல்க் மாடுலஸ்னால் எதை காட்டுது? கம்ப்ரஸ் பண்ண முடியாததை காட்டுது. இப்போ சாலிடை கம்ப்ரஸ் பண்ண முடியாது, அதுக்கு பல்க் மாடுலஸ் அதிகமாக இருக்குது. இப்போ கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். கம்ப்ரஸபிலிட்டி அப்படிங்கிறது என்னதுன்னா எளிமையாக கம்ப்ரஸ் பண்ணுறது. பல்க் மாடுலஸ்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் டு அப்போஸ் த கம்ப்ரஷன். அப்போ இந்த கம்ப்ரஸபிலிட்டி எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடுலஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? அப்போ கம்ப்ரஸபிலிட்டிங்கிறது இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடுலஸ். It is defined as fraction change in volume per unit increase in pressure. அப்படியே இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே மாற்றி போட்டுருவோம். 1/k போட்டாச்சா, அவ்வளோதான், அப்படியே மாற்றி போட்டுருவோம். இப்போ கேஸ்க்கு எப்படி இருந்துச்சு? பல்க் மாடுலஸ் ஸ்மாலாக இருந்துச்சு. கம்ப்ரஸபிலிட்டி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ கேஸ் ஹேஸ் small value of bulk modulus than solids. Solids காட்டிலும் கேஸ்க்கு bulk modulus very small. Their value of compressibility for gas is very high. Okay? Okay. இப்போ உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கான். After pumping the air in the cycle tire, usually we press the cycle tire to check whether it has enough air இருக்கா அப்படிங்கிறத நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் செக்டு ஹியர் அப்படின்னா கம்ப்ரஸபிலிட்டி ஆஃப் ஏர். அப்போ த டயர் ஷுட் பி லெஸ் கம்ப்ரஸபிள் ஃபார் இட்ஸ் ஈஸி ரோலிங். அதில் ஏர் ஃபுல்லாக டைட்டாக இருந்தால் தான் அது ஃப்ரீயாக என்ன ஆகும் அப்படின்னா அது ரொட்டேட் ஆகும். ஓகேவா? அப்போ எப்பயுமே இந்த ஃபேக்டை புரிஞ்சுக்கணும்னா ரியர் டயர் பின்னாடி இருக்கிற டயர் எப்படி இருக்கும்னா less compressible than front tire for a smooth ride. பேக்கில் இருக்கக்கூடிய டயருக்கு அதிகமாக ஏர் ஃபில் பண்ணுவோம் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டயரை காட்டிலும். அப்போ தான் அந்த வெஹிக்கிள் என்ன பண்ணும்? ஸ்மூத்தாக மூவ் பண்ணும். ஓகே? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆர் ஷியர் மாடுலஸ். ஷியர்னா ஆங்கிள். எந்த அளவுக்கு ஒரு ஆப்ஜெக்டோட அந்த ஷேப்பை நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் இதில் ஃபோர்ஸ் கொடுக்கும்போதே இதனுடைய ஷேப் சம் ஆங்கிள் சேஞ்ச் ஆயிடுது. ஓகே? ஸோ ஹவு மச் ஷியர் ஆங்கிள், எவ்வளோ ஆங்கிள் இது சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதை தான் நம்ம இங்கே மெஷர் பண்ண போகிறோம். Rigidity modulus or shear modulus. The rigidity modulus is defined as the ratio of shearing stress to shearing strain அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், சிம்பிள் நீட்டா ஆர் இந்த மாதிரி போட்டிருக்கிறதுக்கு நீட்டா, அதாவது சாதாரணமாக என் மாதிரி போட்டு ஒரு லெக்கை அப்படியே கீழே வரைக்கும் இழுத்து விட்டால் இதுக்கு நீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீட்டா ஆர்ங்கிறது ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆர் ஷியர் மாடுலஸ்க்குரிய சிம்பிள். ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஆங்கிள் ஆஃப் ஷியர் ஆர் ஷியரிங் ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் ஏரியா ஓவர் விச் இட் அப்ளைடு. ஃபோர்ஸ் பை ஏரியா தான் எப்பயுமே ஸ்ட்ரெஸ். அப்போ டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் பை டெல் ஏ. அடுத்து ஆங்கிள் ஆஃப் ஷியர் நம்மளுக்கு தெரியும். ஷியரிங் ஸ்ட்ரெயினில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் x/h ஈக்குவல் டு தீட்டா. அப்போ ஷியரிங் ஸ்ட்ரெஸ் பை ஷியரிங் ஸ்ட்ரெயின், அப்போ F/del/A/x/h. அப்போ என்ன பண்ணியிருக்கான்? அப்படியே மேலே கொண்டு போயிருக்கான். அப்படியும் கொண்டு போகலாம், அல்லது இந்த x/hக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணியிருக்கான்? தீட்டா அப்ளை பண்ணியிருக்கான். அப்போ FT/del/A இன்ட்டு தீட்டான்னு வரும். ஸோ இது என்ன எம்ப்ளை பண்ணுது அப்படின்னு கேட்டோன்னா மெட்டீரியல் கேன் பி ஈஸிலி ட்விஸ்டட். எளிமையாக அதை என்ன பண்ணிடலாம்? முறுக்கலாம். ஒரு பொருளை
அப்படியே இப்படி நெளிய செய்கிறது, முறுக்க வைக்கிறது. இப்படி நேராக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை அதை அப்படியே வாட் அப்படியே நெளிச்சிடுறது. இதுதான் ட்விஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் இட் ஹேஸ் ஸ்மால் வேல்யூ ஆஃப் ரிஜிடிட்டி மார்லஸ். அப்போ ரிஜிடிட்டி மார்லஸ் கம்மியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த மெட்டீரியலை ஈஸியாக நம்ம ட்விஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்க, இஸ் ட்விஸ்டட் த்ரூ அன் ஆங்கிள் தீட்டா. தீட்டா ஆங்கிள் நம்ம முறுக்குறோம். அப்போ அதில் என்ன ஆகும் அப்படின்னா, ரீஸ்டோரிங் டார்க் டெவலப் ஆகும். அந்த டார்க் எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும்? அதை ரொட்டேட் பண்ண ஆங்கிளுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். இப்போ ஃபார் ஏ லார்ஜ் டார்க், அதிகமாக டார்க் கொடுக்குறேன், ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் டார்க்னா, அப்போ அந்த ஒயர் என்னாகும்? அதிகமாக முறிக்கிறோம், வில் ட்விஸ்ட் பை எ லார்ஜ் அமௌண்ட். ஸோ சிம்பிளாக வீட்டில் குழந்தைகளுக்கு இந்த தொட்டில் கட்டியிருப்பாங்க இல்லையா, அதை ரொட்டேட் பண்ணால் அந்த துணி என்ன ஆகிட்டே இருக்கும், முறுக்கிட்டே வரும் இல்லையா, தட் இஸ் கால்டு ட்விஸ்ட். நீ அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் டார்க். அப்போ அதிகமாக டார்க் கொடுத்தனா அதிகமாக என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டோன்னா, அது வந்து ட்விஸ்ட் ஆயிரும். ஓகே, ட்விஸ்ட் பை எ லார்ஜர் அமௌண்ட். அப்போ ரிஜிடிட்டி மார்லஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம்? இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ட்விஸ்ட், தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் சியர். அப்போ தீட்டா இஸ் மோர், ட்விஸ்ட் இஸ் மோர். ரிஜிடிட்டி மார்லஸ் எப்படி இருக்கும்? ஸ்மாலாக இருக்கும். ஓகேவா? அப்போ ரிஜிடிட்டி மார்லஸ் இஸ் ஸ்மால், த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் இஸ் மோர். Okay, so those object has small value of rigidity modulus, those material has large value of angle of twist. So the material with a small value of rigidity modulus can be easily twisted. Okay, wow. So rigidity modulus inversely proportional to angle of shear. So the modulus of rigidity is small. So for better understanding of elastic coefficients, so some familiar metals and their nature of modulus values are given here. Steel, aluminum, copper, iron, அதுக்கெல்லாம் யங்ஸ் மாடுலஸ் என்ன, பல்க் மாடுலஸ் என்ன, சியர் மாடுலஸ் என்ன அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா மாடுலஸ்லையுமே அதிகமாக எது இருக்கும்னா ஸ்டீல் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்டீலை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த எலாஸ்டிக் நேச்சர் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு ஸ்டீல் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டேபிளை ஒரு ஆட்டை பார்த்து வச்சுக்கோங்க.